மகர ராசியை இயக்குவது எப்படி, பலப்படுத்துவது எப்படி? ஸோ மகர ராசி அப்படிங்கும்போது சரராசி, சனியினுடைய வீடு. அந்த வீட்டில் தான் செவ்வாய் உச்சமாகிறார். ஸோ அதே நேரத்தில் சனி அந்த வீட்டின் ஆட்சி ஆகிறார். அப்போ சனி செவ்வாய் காம்பினேஷன்ஸ் வருது. சனி செவ்வாய் காம்பினேஷன்ஸ் வரும் பட்சத்தில் இது எந்தெந்த பொருட்கள்லாம் குறிக்கும் அப்படின்னா, பெட்ரோல் பேங்க் குறிக்கும், அதே போல் நிலக்கரியை குறிக்கும், வேகமாக இயங்கக்கூடிய இடங்கள், ஒர்க் ஷாப்னு சொல்லலாம், சரிங்களா? 2 வீலர் ஒர்க் ஷாப், 4 வீலர் ஒர்க் ஷாப். எதுக்கு சொல்ல வரேன்னா, இது சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும், அது முக்கியமாக ஐயப்பன் கோயிலாக இருக்கலாம், பெருமாள் கோயிலாக இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலாக இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வழிபடும் போது மகர ராசியை ஈஸியாக இயக்கிடலாம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு. ஸோ தொழிலை குறிக்கக்கூடிய இடம். அப்போ உங்கள் பக்கத்தில் தொழிற்சாலைகள் ஏதாவது இருக்குதா? தொழிற்சாலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் என்னென்ன இருக்குது? இப்போ நான் சொன்ன மாதிரி ஐயப்பன் அல்லது பெருமாள் அல்லது முருகன், இது போன்ற தெய்வங்கள் இருந்துச்சுன்னா வழிபட்டால் அந்த பாவம்